எல்லா புகழும் புகழ்ச்சிகளும் அல்லாஹ்வுக்கே தனித்துவமானது. அவனுடைய அன்பும் கிருபையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னார் மீதும் அவரை பின்பற்றி வாழ்ந்தவர்கள், பின்பற்றி கொண்டிருக்கிறவர்கள் என் மீதும் உங்கள் மீதும் மறுமை வரைக்கும் உண்டாகட்டுமாக என்று வேண்டிக் கொண்ட பின்னால், நம்முடைய தேவை கருதி சில செய்திகளை சொல்லும்போது அதுக்கேற்ற மாதிரி நம்ம என்ன செய்யலாம், தேவைகளை அல்லாஹ்விடம் துஆ கேட்கலாம்ங்கிற பொதுவான விதிமுறையை பார்க்கிறோம். அப்போ அதனால் முதலாவது செய்தியாக அல்லாஹ் தஆலா இந்த ரமலானை அடைந்து இந்த ரமலானில் என்ன என்ன அமல்களை அல்லாஹ் நமக்கு செய்ய சந்தர்ப்பம் தருகிறானோ அந்த சந்தர்ப்பங்களை அமல்களை செய்கிற நேர காலத்தோடு கலந்து கொள்வதோடு அந்த அமல்களின் ஊடாக அல்லாஹ் தஆலா நபிகளாருடைய காலப்பகுதிகள் என்ன நன்மையை கொடுத்தானோ அந்த சஹாபாக்களுக்கு எவ்வளவு அதிகாரபூர்வமாக அல்லாஹ் நன்மைகளை அள்ளி கொடுத்தானோ அதே போன்ற நன்மையும் தா என்ற பிரார்த்தனையை முழுமையாக செஞ்சு வேணும். நம்ம கேட்டுட்டு அதுக்கப்புறமாக நாங்கள் ரமலானை அடையலாம். இது முதலாவது விஷயமாக நானும் நீங்களும் ஒவ்வொரு சந்தர்ப்பங்களையுமே நாம் கேட்க வேண்டியது. இது ஏன் ரமலானுக்காக சொல்லுகிறேன்னு கேட்டால், நம்ம எல்லாருமே தொலை வராதவர்கள் கூட இன்றைக்கி கொஞ்சம் பேர் தொலை வந்திருக்கீங்கன்றா ரமலானுக்காக வேண்டி மட்டும்தான். அதுக்காகத்தான் அதை வேறையாக சொல்லித்தாரேன். இல்லை, என்னால் ஒவ்வொரு நாளும் உயிர் வாழுகிற இந்த நொடியையும் அல்லாஹ்விடம் கேட்கணும். யா அல்லாஹ், நான் அடுத்த நொடி வாழப்போகிறேன், அது மறுமைக்காக நலவுக்காக வாழுகிற வாழ்க்கையாக தாயால்லாம் நான் கேட்க வேணும். அப்படி கேட்டு தான் நம்ம அடுத்த நொடிகளை காணிக்கணும். அதனால் இன்ஷா அல்லா அல்லா நாடினான் சொல்கிறோமே, கொஞ்சம் வாங்கலன், கொஞ்சம் இருங்க வாரன், இன்ஷா அல்லா கொஞ்சம் இருங்க, அந்த வெளியே கூப்பிடுவார், கொஞ்சம் இருங்க, இந்த இன்ஷா அல்லா வாரன், ஒரு 2-3 நிமிஷம் தான், அதுக்கும் இன்ஷா அல்லா பயன்படுத்துகிறோம் என்றால் நம்ம எல்லாருக்குமே உறுதியாக தெரியும், என்னுடைய அடுத்த நொடி முழுதும் என்னுடைய கையில் இல்லை. அப்போ அது வேறொரு ஆள் கையில் இருக்குது. யார்? படைத்த ரப்புல் ஆலமீனுடைய கரங்களில் இருக்கிறது. அப்போ அந்த தீர்மானம் எனக்கிட்ட இல்லைன்ற நேரத்தில் நாம் அடுத்த சந்தர்ப்பங்களை நன்மையை செய்ய ஆசைப்படும் போது, ஆர்வப்படும் போதும் அதை உரிமையோடு சண்டையிட்டு முழுமையாக அதை அடைகிற பாக்கியத்தை நாங்கள் அல்லாஹ்விடம் பிரார்த்தனைகளாக அமைத்துக் கொள்ள வேண்டும். ரெண்டாவது செய்தியாக இந்த நோன்பை பொறுத்த வரைக்கும் அல்லாஹ் தஆலா சொல்கிறான், குத்திப அலைக்குமுஸ் ஸியாம், உங்கள் மீது நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்குது. கமா குத்திப அலல்லதீன மின் கப்லிக்கும், உங்களுக்கு முன்னாடி இருந்தவர்கள், அதாவது நமக்கு முன்னாடி உள்ளவர்கள் மீதும் இந்த நோன்பு என்ன செய்யப்பட்டிருக்கிறது, கடமையாக்கப்பட்டிருக்கிறது என்கிற செய்தி எல்லாம் சொல்லுவோம். அதாவது நோன்புட்டு ஒரு அமல் எதுக்குன்னு இருந்திருக்கிறது, அது எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியாது. அந்த அவன் நோன்புல என்னென்ன அமல் செஞ்சாங்கன்றது நமக்கு தெரியாது. நமக்கு முன்னாடி உள்ளவர்கள் நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கிறது, அதுபோல் நமக்கு நோன்பு என்ன செய்யப்பட்டிருக்கிறது, கடமையாக்கப்பட்டிருக்கிறது என்கிற செய்தி அல்லாஹ் தஆலா நமக்கு சொல்லி காட்டுகிறான். அதே போல் அல்லாஹ் தஆலா அந்த ரமலானை பற்றி சொல்லுவது, ஷஹ்ரு ரமலான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன், இந்த ரமலான் மாதத்தில் தான் திருமறை குர்ஆனும் இறக்கப்பட்டிருக்கிறது என்று அல்லாஹ் செய்கிறான், பேசுகிறான். அப்போ இந்த அல் குர்ஆன் இறக்கப்பட்ட மாதம் என்கிற அடிப்படையாலையும் இந்த ரமலானில் ஏதோ ஒரு அமலை அல்லாஹ் கடமையாக்கி இருக்கிறான் என்று சொல்வதனாலும் நாம் இந்த ரமலானை முழுமையாக பயன்படுத்த வேண்டிய தேவைப்பாடு இருக்கிறது. அப்போ அதற்காக வேண்டி நாங்கள் தயாராகுதல் என்கிற இந்த பாடத்துக்குள்ளே அல்ஹம்துலில்லாஹ் நான் நினைக்கிறேன் நாம் எல்லாரும் இப்போது ரமலானுக்கு தயாராகி விட்டோம்னு நினைக்கிறேன். அந்த வகையில் மாஷா அல்லாஹ் சுபஹ் சொல்லி தூங்குவதற்காக ஒரு நேரத்தை ஒதுக்கிவிட்டோம், வேலை சோழிகள் குறைந்து விட்டது, அல்ஹம்துலில்லாஹ் கிளாஸுகள் குறைந்து விட்டது, பெரிய ஒரு தயார் தான் இது. உலகத்தில் பெரும்பான்மையான முஸ்லீம்கள் ரமலானுக்கு தயாராகிறது சுபஹ் பொறுத்து தூங்குறதுக்கு. அப்போ இந்த தயாராகுதல் என்பது ரமலானுக்கு உகந்ததல்ல, இது ரமலான் காட்டித்தருகிற பாடம் அல்ல, இது ரமலானுக்குரியது அல்ல. தூங்குவது தான் இன்றைக்கு நீங்கள் நேற்று ஒரு நியூஸ் நீங்கள் கேட்டிருக்கலாம், நோன்பு வருகிறது, பெரும்பான்மையான முஸ்லீம்கள் வெளியில் காண முடியாது, இன்டர்நேஷ்னல் நியூஸ் பேசுது. ஏன்னா அடிச்சு விழுந்து படுக்க நம்ம அல்ஹம்துலில்லாஹ் சஹர் செய்கிறோம், சுபஹ் தொழுலையோ அல்லாஹும்ம பிஸ்மிக்க அமுத்வாகியா மறுபடியும் படுத்தாச்சு, அசருக்கு பாங்கு கேட்குது, மனைவி தட்டி எழுப்பு, அஸ்ஸலாமு அலைக்கும் எழும்புங்க, கஞ்சி எடுத்துகிட்டு வரணும் என்று கேட்டால் மட்டும்தான் திரும்ப அசராயிட்டா அதுக்குள்ளேயா வாங்க கேட்டா இல்லை டைம் ஆகுது, டக்குன்னு மலை ஒழுவு எடுக்கிற தொழுவுரம் கஞ்சி பக்கத்தோட பள்ளி பக்கம் வரும் இல்லையா. நானும் நீங்களும் ரமலானுக்கு தயாராகிறது மிக மோசமான ஒரு நிலை இது. உறவுகளே, முஸ்லீம்களை பெரும்பாலும் தூங்குறதா போயிட்டு ரமலான், நோன்பு பிடிச்சா தூக்கம் என்னையாம், நோம்போட கஷ்டப்படக்கூடாதாம். நோம்போட யார் சொல்கிறா கஷ்டப்படக்கூடாது? ஒரு ஹதீஸை காட்டுங்க. அப்போ நோம்போட கஷ்டப்படப்படாண்டு எங்கேயுமே இல்லை. நோம்போட கஷ்டப்படக்கூடாதுன்னு சொல்லி பார்க்கலுமா? இல்லை உறவுகளை அப்படி ஒன்றும் கிடையாது. நோன்பு பிடிச்சா அமல் செய்யன்னு சொல்லுது இஸ்லாம். கஷ்டப்படணும், சொர்க்கத்துக்காக கஷ்டப்படணும், அந்த அமலை அல்லாஹ் அங்கீகரிப்பதற்காக கஷ்டப்படணும், அந்த அமலை முறையாக செய்கிறதுக்கு படிக்கணும், அது ஒரு கஷ்டம். எடுத்ததுக்காக நாம் நோன்பு பிடிக்க முடியாது. அந்த நோன்புக்கான பக்குவத்தை இஸ்லாம் வரையறுக்கிறது. இந்த நோன்பை நீங்கள் இப்படி தான் பிடிக்க வேண்டும், அதை அவ்வாறு தான் நிலைநாட்ட வேண்டும். ஒருவர் சஹரிலே எழும்புகிறார், எலும்பு சாப்பிடுகிறார், சுபஹ் தொழாமல் தூங்கிவிட்டார், இவருடைய நோன்பில் எந்த பிரயோஜனமும் இல்லை. ஒருவர் எழும்புகிறார், இன்றைக்கி பசிக்கலை என்று
பட்னி நோம்பு பிடிக்கிறார், இதில் எந்த பிரயோஜனம் கிடையாது. இஸ்லாம் சாப்பிட சொல்லுது. அப்போ நம்மளோட நோம்புகளெல்லாம் எப்படி தயாராக என்றால் அது டக்குன்னு தண்ணியை குடிச்ச நோம்பு. இஸ்லாம் எங்கேயுமே இப்படியாக ஒரு மனிதனை கஷ்டப்படுத்தவில்லை என்பதை புரிந்து கொள்ளுங்கள். நோம்பு பிடிக்கிறேன், எலும்புற படுக்கிற, பட்னி நோம்பு பிடிக்கிற, இதை இஸ்லாம் எங்கேயுமே ஊக்குவிக்கலை. சந்தர்ப்பம் இருக்குது, ஒரு மனுஷனுக்கு தூக்கம் போயிடுச்சு, ஒன்றும் செய்யலை, டக்குன்னு எழுதி பார்க்குறான், நல்லாவே டைம் தாண்டி போயிடுச்சு, பாங்கு கேட்டால் சாப்பிட முடியாது. அப்போ பாங்கு டைம் போயிடுச்சு, இப்போ ஒருவன் அல்ஹம்துலில்லாஹ் நியத்து வச்சுக்கொள்ள தான் இருக்குது நோம்பு, ஏன்னா குடிக்கலை. இது இக்கட்டான சூழ்நிலையில் நமக்கு தந்திருக்கிற ஒரு சலுகை. ரசூலெல்லாம் அப்படி தான் செய்வாங்க. வீட்டில் கேட்பாங்க, காலையில் எதுவும் சாப்பிட இருக்காமா? ஆசிரியரை சொல்லுவாங்க, இல்லையா அல்லாஹுடைய தூதரே, அப்போ நான் நோன்பு வச்சுக்கொள்கிறோமா? இதுதான் இந்த பட்டின நோன்பு என்ற ஒரு அறிமுகம். ஆனால் நம்ம பட்டின நோன்புக்கு மாஷா அல்லாஹ் தூக்கம் போகிற, வேணும்னு தூங்குற, எலும்புறல, சாப்பிட்றல, இறுக்கி சாப்பாடு தின்றல கேட்டால் பட்டின நோன்பு. இதை இஸ்லாம் ஒருபோதும் ஊக்குவிக்கவில்லை என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். பட்டின நோன்பு பிடிப்பதை இஸ்லாம் எங்கேயுமே சொன்னதில்லை. ரசூலா சொன்னார்கள், சஹர் செய்யுங்கள், சஹர் செய்யுங்கள், அதிலே பரக்கத்து இருக்கிறது சொன்னார்கள். சாப்பிடுங்க, அப்போ சஹர் செய்யுங்கள், அதில் பரக்கத்து இருக்கிறது. ரசூலா எங்கேயும் சொல்லலை, லா தாக்குலு, நீங்கள் சாப்பிடாதீங்க, நீங்கள் சாப்பிடக்கூடாது, ஃபிஸ்ஸிஹார், சஹருடைய நேரத்தில் நீங்கள் சாப்பிடக்கூடாது என்ன எங்கேயுமே சொல்லலை. சாப்பிடுங்கன்றாங்க, சஹர் செய்யுங்கன்றா சாப்பிடுங்கன்ற அர்த்தம் அது. அப்போ அந்த அளவுக்கு இஸ்லாம் இந்த நோம்புடைய பாட ஆரம்பத்தில் சாப்பிடுவதும் அதில் ஒரு அமல் என்பதை நாங்கள் புரிந்து வரோம். நோம்புடைய கடமைகள் ஒன்றும் ஆரம்பத்தில் சாப்பிட்றது. அப்போ சாப்பிட்டுட்டு தான் நோம்பு வைக்க வேணும். அப்போ என்பதை நம்ம அழகாக புரிந்து கொள்ள வேண்டும். இது ரெண்டாவது விஷயமாக நாங்கள் கண்ணுக்கருத்துமாக வைத்துக்கொள்ள வேண்டும். அதே போல் அல்லாஹ்வுடைய தூதர் சில முன்னைய கால நோன்புகளை சொல்ல வர்ணித்தார்கள். அதில் மிக முக்கியமாக சொல்லப்படுகிற ஒன்று தான் நபி தாவூத் அலைஹிஸ்ஸலாத்துடைய நோன்பு. தாவூத் அலைஹிஸ்ஸலாம் சொன்னால் ஒரு இன்றைக்கு நோன்பு, நாளைக்கு நோன்பு இல்லை, நாளைக்கு நோன்பு, நாளைக்கு நோன்பு இல்லைனா அப்படின்னு செய்வாங்க. தாவூத் நபி ஒரு நாள் நோன்பு, ஒரு நாள் நோன்பு இல்லை, எப்படி பிடிப்பாங்க. சில சஹாபாக்கள் சொல்ல வலியுறுத்தினார்கள், நோன்புகளில் சிறந்தது தாவூத் நபியுடைய நோன்பு. ஏன்னா அவங்க ஒரு நாள் விட்டு ஒரு நாள் 365 நாள் என்றால் அதில் கிட்டத்தட்ட 135 நாள் நோன்பு பிடிச்சிருப்பாங்க. அப்போ இப்படி என்ன செய்வாங்கன்னு கேட்டால் அவங்களுடைய நோன்பு என்ன இந்த 175 நாள் என்ன செய்வாங்க, நோன்பு பிடிச்சிருப்பாங்க. அப்போ இந்த நோன்பு தான் சிறந்த நோன்பாக ரசூலுல்லாஹ் வரையறுத்துறாங்க. அப்போ அப்படி என்ன செஞ்சாங்க, நோன்பு பிடிச்சிருக்கிறாங்க. இதை வைத்து பார்க்கும்போதும் தாவூத் நபியுடைய காலத்து நோன்பு ஒரு நாள் விட்டு ஒரு நாளாக இருக்கக்கூடும். அல்லாஹு ஆலம், ஒரு நாள் விட்டு ஒரு நாள் பிடிக்கிற நோன்பாக அல்லாஹ் என்ன செஞ்சிருக்கலாம். தாவூத் நபி குதிபா அலைக்கும் முஸ்ஸியாம் கமா குதிபா அல்லதீன கபலிக்கும், உங்களுக்கு முன்னாடி உள்ளவர்கள் மீது கடமையாக்கப்பட்டுச்சு, அதில் ஒன்றாக கூட இருக்கலாம். அல்லாஹு ஆலம். அப்போ அல்லாஹ் தஆலா நமக்கு இது என்ன செய்கிறாங்க கேட்டால் இப்படியான ஒரு வழிமுறையை முன்னாடி உள்ளவர்கள் நோட்டு இருக்கிறார்கள் வரையறையும் பார்க்கிறோம். ரசூலுல்லாஹ் சொல்கிற போது கூட நோம்பினுடைய வரையறைகள் எல்லை கடந்ததாக அல்லாஹ் வைத்திருந்த வரையறை பார்க்கிறோம். அதாவது அடுத்த நாள் வரைக்கும் சில குடும்ப பிரச்சனைகள் வந்த விஷயங்களை இஸ்லாம் தீர்த்த வரலாறுகளை நாங்கள் பார்க்கிறோம். அப்போ அந்தளவுக்கு இஸ்லாம் நம்மளை என்ன செய்யலை, கஷ்டப்படுத்தாமல் இஸ்லாம் நமக்கு இந்த குறுகிய வரையறை சொல்கிற காரணத்தினால் ரமலானுக்காக தயாராகிற இந்த தயார்படுத்தல் என்பது மாஷா அல்லாஹ் நல்ல கோழிக்கறியும் நல்ல சோறையும் நல்ல பாலிஞ்சோரையும் திண்டு போட்டு மாஷா அல்லாஹ் தயிர் வடை திண்டு போட்டு அப்படியே இருந்து விடாமல் அதை செய்கிற முறையில் அந்த சஹருடைய நேரத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள். ஏன்னா அன்றைக்கி இந்த சுருக்கமாக திரும்ப மேலதிகமாக கொண்டு ஏற்கனவே செஞ்ச பயான திரும்ப சுருக்கமாக கொண்டு விட்டால் நம்ம எல்லாரும் நாளைய ரமலானை எதிர்பார்க்குறோம். நாளைக்கு மகரிபுக்கு இன்ஷா அல்லாஹ் பிறை தென்பட்டால் இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு ரமலான், நாளைக்கு பிறை தென்பட்டால் நாளைக்கு ரமலானுடைய நாளை நாங்கள் அடைய இருக்கிறோம். அந்த நேரத்தில் அவசரமாக கோழி கடைக்கு போகிறதும் இறைச்சி கடைக்கு போகிறதுமா இருக்கிறத விட்டுட்டு மகரிபுக்கு பாங்கு அடித்தா பள்ளிக்கு வந்தோமான்னு இருக்க வேணும். அந்த டைமுக்கு மரக்கறி செடிக்கு நிற்கக்கூடாது, தயாராகுதல். அப்போ உணவுக்காக அல்லது வேறொரு தேவைக்காக ரெடியாகுவதை விட கடமையாக்கப்பட்ட அமல்களை செய்கிறதுக்காக நாங்கள் தயாராகிறோம். ஆனால் இன்னொரு கடமையை தவற விட்டு செய்வதில் எந்த பிரயோஜனமும் இருக்காது என்பதை புரிந்து கொண்டு, அப்போ இந்த நோன்புடைய விஷயங்களில் தொழுகை ஒவ்வொரு நாளும் கடமையாக்கப்பட்ட விஷயங்கள், ரமலானுக்காக மாத்திரம் கடமையாக்கப்பட்டதல்ல. நீங்கள் அப்படி வருகிறீர்கள் என்றால் நீங்கள் சந்தர்ப்பவாதிகள், அல்லாஹுக்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டும், பொய் சாடல் செய்கிறீர்கள் அர்த்தம். இந்த அல்லாஹ் தஆலா சூரா பக்கராவோட ஆரம்ப வசனம் பார்த்துதானே, வமினன் நாஸி மை யக்கூலு ஆமன்னா பில்லாஹி வ பில் யௌமில் வமா பிமுமின், யாரெல்லாம் மக்களில் ஒரு கூட்டம் தன்னை மூமின்களாக சொல்லுகிறார்கள். அல்லாஹ் சொல்லுவோம் வமா ஹும் பிமுமினின், ரசூலுல்லாஹ் அடையாளப்படுத்த அவர்கள் மூமின்களாக இல்லை. ஏன் இல்லையாம், யுகாதிஉன் அல்லாஹ வல்லதீன ஆமனு, அல்லாஹ்வையும் அவர்கள் ஈமான் கொண்டவர்களை ஏமாற்ற பார்க்கிறார்களாம். வமா யஹ்தவுன இல்லா அன்ஃபுஸஹும் வமா யஷ்உரூன், இது முனாஃபிகீன்களை பற்றி பேசுகிற வசனம்.
அப்போ அதை மாதிரி நம்ம நோம்புக்கு மட்டும் தொழுகிற நோம்புக்கு தொழுகிறல்ல இல்லாத நாளில் இந்த மாதிரி வேடங்கள் போடுவதை நாங்கள் முடியுமான அளவுக்கு இந்த ரமலானை சரியாக பயன்படுத்துகிறதோடு அதை தவறாக பயன்படுத்தி அந்த அமலை பாவத்துக்குரியதாக மாற்றிக்கொள்ளாத அளவுக்கு நானும் நீங்களும் புரிந்துணர்வு வாழ வேண்டும் என்கிற செய்தியை சொல்லி நிறைவு செய்கிறேன். வாஹ்ரதம் அல்ஹம்துலில்லாஹி ஆலமீன். சுப்ஹானக்கல்லாஹு வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.